23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் நாள். வாஸ்து நாள் ஏகாதசி, சுபமுகூர்த்தம் வளர்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:35 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:48 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாம யோகம் இன்று காலை 9 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு இரவு 7:48 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். கரணம் இன்று அதிகாலை 3:35 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 4:34 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:48 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய கிருத்திகை, ரோகிணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 24 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடங்களுக்கு. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரம் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேமாரி இன்றைக்கி ஏகாதசினாலே நம்ம கண்டிப்பாக பெருமாளையும் இந்த ஹயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு அருகில் கண்டிப்பாக இந்த சரபேஸ்வரர் வழிபாடு போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்டு பிரார்த்தனை அது இது ரொம்ப திவ்யமாக நடக்கும். போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாத பட்சத்தில் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்லேயே 4:30 6 சாயந்தரம் ராகு காலத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமக, இதை சொல்லிவிட்டு 108 தடவை சொல்லிவிட்டு வெள்ளத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி வாஸ்து நாள். கண்டிப்பாக வாஸ்து பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வீடு அமையும். அதேமாதிரி மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கும் ஒரு நல்ல அபரிமிதமான பலன்கள் கண்டிப்பாக. அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள். ஒரு 2-3 நாளாகவே உங்களோட முகத்தில் ஒரு சுரத்தே இல்லாமல் இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி டல்னஸ் இருந்தது. அது இன்றைக்கி கண்டிப்பாக காணாமல் போயிடுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்திராஷ்டமம் போயிடுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி அற்புதமாக சமாளிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குனாலே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். என்ன அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களும் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கண்டிப்பாக கவனம் தேவைப்படக்கூடிய நாள். அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அச்சம் தோன்றி மறையும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். ஏன்னா கலத்திரபாவங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். ஏன்னா இந்த 7ஆம் பாவத்தில் இருந்தாலே 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அதுதான் சந்தோஷம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வேறு இருக்கார், உச்சம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். அடுத்தபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புது மனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலே வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் பொறுப்போடு நடந்து கொள்வீர்கள். அதற்குண்டான சிறப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உங்கள் ஆலோசனைகளை கேட்டு சக வியாபாரிகள் வந்து இணைவார்கள். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் தரும் செய்தி அற்புதமாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கோவில் திருவிழாக்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான தகவல் ஒன்று அற்புதமாக வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து சிறப்பீர்கள். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களை மனம் மகிழக்கூடிய அளவில் வாங்கி மகிழக்கூடிய நாள். ஏனெனில் உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்குவதால் புதிய முதலீடுகளை தைரியமாக புகுத்தி முன்னேறுவீர்கள். ஏனெனில் குரு பகவான் அற்புதமாக உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை நெருக்கடிகள் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான தகவல் ஒன்று அற்புதமாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சந்தோஷம்
சந்தோஷம். ஏனெனில் உங்கள் ஜென்மராசி குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உலா வருகிறார். கண்டிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேருவதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அருமையான ஒரு செய்தி ஒன்று அற்புதமாக வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதவம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஏனெனில் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். அஷ்டம ராசியில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன். ஸோ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணுங்க. அதுவும் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருந்தால் நன்மை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் மேம்படும். எதிர்பாராத சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் ஆகா அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வண்ணமயமாக மாறும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் என்றாலும் அற்புதமாக சமாளிப்பீர்கள். ஏனெனில் உங்களது ஜீவன பகவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் உங்களது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் வரும். உத்தியோகத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த காரியங்களை அருமையாக செயல்படுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் சிறப்பாக வந்து சேரும். மீன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க